ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப் தாங்க பண்ணியிருந்தேன். நம்ம எப்போவுமே ரெஸ்டாரண்ட் போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம குடிக்கிற டிஷ் வந்து அந்த சூப்பு தான். ஸோ இந்த சூப்பே நம்ம வீட்டில் இன்னும் டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்காக குக்கரில் சிக்கன், அப்புறம் பெப்பர், அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அதில் இருக்க சிக்கனை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் பட்டர், அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த சிக்கன்லேருந்து வடிகட்டி வச்சுருக்கிற தண்ணியையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் நல்லா போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கலக்கி அதையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், எக் ஒயிட். அதையும் நல்லா விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சூப் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.